ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தோழி கார்த்திகா பேசுகிறேன். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு பிரெட் வச்சு சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். வெஜ் சாண்ட்விச் தான். இதில் சீஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பேச்சுலர் பிகினர்ஸ் கூட இதை வந்து செய்யலாம் வீட்டில். வாங்க, ஃபஸ்ட்டு நான் இதுக்கு வந்து மைதா பிரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட் பிரெட் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 4 பீஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பட்டர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் சீஸ் எடுத்திருக்கேன், மிக்சட் ஹர்ப்ஸ் இருந்துச்சு என்கிட்ட, நான் அதை எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளி, கேப்சிகம், கேபேஜ், ஆனியன், கேரட் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேனில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆனியன், கேப்சிகம், கேபேஜ், கேரட் இது 4த்தையுமே நான் ஒன்றாவே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது வந்து ஜஸ்ட் நம்ம சாட்டே பண்ணால் போதும். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குங்க. கொஞ்சம் ஹாஃப் பாயில் ஆனதும் நம்ம வந்து மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் ஜூஸியாக இருக்கும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணால். இப்போ இந்த மிக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 2 பிரெட் எடுத்திருக்கேன். இதில் ஒன்றுத்தில் வந்து நம்ம இந்த வெஜ் எடுத்து வச்சுக்கலாம், மசாலாஸ் எடுத்து வச்சுக்கலாம். அடியில் கூட நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. சீஸ் எடுத்திருக்கேன். கிரேட் பண்ண சீஸை வந்து ஆட் பண்ணிக்கங்க. நான் இன்றைக்கி பசங்களுக்காக கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணுறேன். இது கூட மிக்சட் ஹர்ப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை, அதனால் நான் வந்து வெறும் மிக்சட் ஹர்ப் மட்டும் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இது 2த்தையும் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். நல்ல ஒரு பிளெண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பேனில் வந்து தோசைக்கல்லில் வந்துட்டு பட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா சூடானதும் நம்ம பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சிடலாம். பார்த்து வைங்க. இதுக்கு மேலே பட்டர் கொஞ்சம் நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுடைய வெஜ் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து சின்ன பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஈவினிங் டைமில் கூட செஞ்சு கொடுக்கலாம், இல்லை ஸ்கூலுக்கு கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக வந்து செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.